ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ நான் லான்ச் பண்ணியிருப்பேன். பிஎஸ்எஃப்ல இருந்து எஸ்ஐ போஸ்ட்டுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஒன்று லான்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி பிஎஸ்எஃப்ல இருந்தே கான்ஸ்டபிளுக்கும் ஏர்விங் அப்படின்னு சொல்லி இன்னொரு போஸ்ட்டுக்கும் ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தனித்தனியாக தான் விட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ இந்த வீடியோவில், ஸோ இந்த கான்ஸ்டபிள் குரூப் சிக்கான நேற்று குரூப் பிக்கான வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அதை யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோ மறந்துடாம பார்த்துருங்க. ஸோ இப்போ குரூப் சிக்கான கான்ஸ்டபிள் போஸ்ட்டும் அதே குரூப் சியில் ஏர் விங்கான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றியும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த வெப்சைட் லிங்க். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லிங்க். இந்த லிங்க்ல ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, குரூப் பி நான் கெஸ்டட் ஆஃபீஸர் பிஎஸ்எஃப் இன்ஜினியரிங். இந்த வீடியோ வந்து இந்த பிடிஎஃப்க்கு நேற்றே நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இப்போ இந்த குரூப் சி இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தா பிஎஸ்எஃப் இன்ஜினியரிங், அதாவது கான்ஸ்டபிள் போஸ்ட் போட்டிருக்காங்க. இன்னொன்று பிஎஸ்எஃப்கான ஏர் விங் சொல்லி போஸ்ட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அப்ளைன்னு கிளிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ளைன்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ், உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்கும். அதை கொடுத்துட்டு அதர் டீடைல்ஸ், உங்களுடைய வேற இதர டீடைல்ஸ், பேரண்ட்ஸோடது, உங்களுடைய ஆதார் நம்பர், இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை பற்றி, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எப்போ முடிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி கேட்கும். ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறக்கூடிய மெத்தடு. ஸோ இப்போ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் உடைய குரூப் சிக்கான போஸ்ட்டு. ஓகே, அந்த குரூப் சியில் பிஎஸ்எஃப் இன்ஜினியரிங் கேடரில் தான் வருது. ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். நேற்று பார்த்து அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன, அது மாதிரி சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ குரூப் சியில் பார்த்தீங்கன்னா ஹெச்சினா உள்ள ஹெட் கான்ஸ்டபிள் பிளம்பரில் உங்களுக்கு ஓபிசியில் ஒரு வேகன்சியும், ஹெட் கான்ஸ்டபிள் கார்பெண்டரில் ஒரு வேகன்சியும், அதே மாதிரி தனியாக கான்ஸ்டபிள் அப்படின்னே 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால்ஃபார்ம் பண்ணிடலாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 38 வேகன்சி ஹெட் கான்ஸ்டபிள் சேர்த்து. உங்களுக்கான பே ஸ்கேல், அதாவது சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 4க்கான சேலரி கிட்டத்தட்ட 25,000 ஆரம்பிச்சு 81,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம், அக்கார்டிங் டு 7th பே கமிஷன். ஓகே, அடுத்து கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு லெவல் 3 கேடரில் இருக்கும். அதாவது 21,000 ஆரம்பிச்சு 69,000 அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 7th பே கமிஷன் மாதிரி சேலரி நீங்கள் வாங்கிடுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து லாகின் பண்ணி நம்ம வந்து அப்டேட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு வெப்சைட். உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும், அட்மிட் கார்டு எப்போ வரும், ஸோ இன்டர்வியூ வென்யூ எங்கே இருக்கும், அந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த லிங்க், இந்த மாதிரி இந்த வெப்சைட்டை தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மீதி எல்லாமே நேற்று பார்த்து அதே தான். இப்போ ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 18 மினிமம், அப்பர் லிமிட் 25 இயர்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே தான். ஹெட் கான்ஸ்டபிள் ரெண்டுத்துக்குமே 18 25 வயசு வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட்டு. ஸோ மித்த கேட்டகரிக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம். அதாவது 25 வயசு அப்பர்னா 30, இவங்களுக்கு ஓபிசிக்கு 28 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். வித் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரி, உமனுக்கு அப்படின்ற மாதிரி தனியாக ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் எந்த கேடரில் வரீங்களோ அதுக்கான ஏஜ் லிமிட் இருக்கா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா, எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிக்கணும். அதாவது மெட்ரிகுலேஷன் ஒன்றும் இல்லை, +2 உங்களுடைய ஹையர் செகண்டரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதோட அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான ஐடிஐ டிப்ளமோ, ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும். எந்த கேட்டகரி அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும். அல்லது அதில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளம்பரில் 3 வருஷம், கார்பெண்டர்னா கார்பெண்டரில் 3 வருஷம். இல்லை சார் நான் மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கேன் அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ரெக்ரூட்மெண்ட் தான். மெட்ரிகுலேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும், அல்லது ஐடிஐ வந்து நீங்கள் ஏதாவது ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும், அல்லது அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கேட்டிருக்காங்களோ, எலக்ட்ரீஷியன், வயர்மேன், இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கேடரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும் மேலுக்கு. அதுவே ஹில் ஸ்டேஷன் வர்றாங்க, ட்ரைப்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்டட், அன்எக்ஸ்பேண்டட் லெவலில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு அது நாட் அப்ளிகபிள், தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு யுவர் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும்.
உமனுக்கும் அதே மாதிரி தான், அக்கார்டிங் டு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். ஆனால் உங்கள் வெயிட் 46 kg கம்மியாக போயிடக்கூடாது ஃபார் உமனுக்கு. ஓகே, இது வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு. கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா மேலுக்கு அதே 175 சென்டிமீட்டர் தான். ஓகே, அதே மாதிரி ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் தான். சில ரீஜன்ல இருந்து கொடுத்துருக்காங்க, அந்த ரீஜன்ல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் 162.5 சென்டிமீட்டர், அதாவது 2.5 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செஸ்ட் எக்ஸ்பேண்டட் அன்எக்ஸ்பேண்டட் லெவல் எவ்வளோ இருக்கணும், ஃபீமேலுக்கு அது நாட் அப்ளிகபிள், இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதாவது விஷன், உங்கள் ஐ சைட் கரெக்டாக இருக்கா, விஷன் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. டாட்டூவை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டாட்டூ போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் ரிலீஜனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி டாட்டூ போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிலீஜனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை அப்ரூவ் பண்ணுவோம், பெர்மிட் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் சைஸ் ரேஞ்ச் இருக்கு. ஸோ நீங்கள் போட்டிருக்க பர்டிகுலர் பார்ட்ல இருந்து 1/4 தான் அந்த சைஸ் இருக்கணும், அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு டாட்டூ போட்டுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எலிஜிபிலிட்டியா கரெக்டாக தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாம்ல என்னென்ன சிலபஸ் டாபிக், என்ன டாபிக் கேட்குறாங்கன்னா 3 பார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஒன்று ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இன்னொன்று ஜென்ரல் அவேர்னஸ், இன்னொன்று டெக்னிக்கல் சப்ஜெக்ட். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் மேஜர் கொடுக்குறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு 60 மார்க் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு கொஸ்டின் இருக்கும். 2 hours எக்ஸாம் டியூரேஷன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க், அதாவது மினிமம் இந்த மார்க் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் குவாலிஃபைங் ஆவீங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுற கட் ஆஃபோட நீங்கள் அதிகமாக எடுத்துருக்கணும். ஸோ இந்த மார்க்கே நீங்கள் எடுக்கலன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 45 மார்க், அதாவது 100ல 45% 45 மார்க். எஸ்சி எஸ்டிக்கு 40%, 100ல 40% 40 மார்க் நீங்கள் எடுக்கணும், அப்போதான் குவாலிஃபை. ஓகே, அடுத்து செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்ட் ஃபேஸ்னா ஒன்றும் இல்லை, டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதெல்லாம் இந்த டெஸ்ட்லாம் வைப்பாங்க. இதான் ஃபேஸ் 2. டாக்குமெண்டேஷனாக ஒன்றும் இல்லை, உங்கள் சர்டிஃபிகேட்டு, இமெயில் அட்ரஸ், நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா மேலே சொன்னாங்க இல்லையா, ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டு, ஸோ அதெல்லாம் மெஷர் பண்ணுறது தான் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னா தான் உங்களுக்கு இந்த ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 1.6 கிலோமீட்டரை நீங்கள் 6.5 மினிட்ஸில் ஓடணும் ஃபார் மேலுக்கு. அதுவே ஃபீமேலுக்கு 800 மீட்டர்ஸை நீங்கள் 4 மினிட்ஸில் ஓடணும். நீங்கள் ஆவரேஜாக ஓடி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பாஸ் ஆனீங்க, நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டே வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலராக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் வாங்கின மார்க்கு, டேட் ஆஃப் பர்த்துக்கு அக்கார்டிங் டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் படி யார் ஏஜ் வந்து அதிகமாக இருக்காங்களோ, அதாவது ஓல்டர் பர்சன், ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அல்லது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி யார் நேம் ஃபர்ஸ்ட் வருதோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டு தான் வந்து ஃபைனல் லிஸ்ட்டு. உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் எதுவுமே இதில் வைக்க மாட்டாங்க. இதில் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, 17ஆம் தேதியே எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 15 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ள எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். இந்த கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 100 ரூபாய். ஸோ நெட் பேங்கிங்லேயோ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ அல்லது யூபிஐலையோ நீங்கள் இதை பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது, போஸ்டிங் எங்கெங்கே உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் சென்டர் எந்தெந்த ஏரியாவில் போஸ்டிங் போடுவாங்க, அதுக்கான அட்ரஸ், லொக்கேஷனு, ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்ல. அதான் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த பிடிஎஃப் ஒரு தடவை செக் பண்ணி உங்கள் எலிஜிபிலிட்டியும் பார்த்து தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டபிளுக்கான குரூப் சிலேருந்து வந்த போஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்லேருந்து நம்ம ஏர்விங் பற்றி ஒரு குரூப் சிலே ஏர்விங் சொல்லி ஒரு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்கான். அந்த ஏர்விங்கான ரெக்ரூட்மெண்ட்டுமே உங்களுக்கு 10th 12th தான் டிகிரி சொல்லியிருக்கான். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் பார்த்துருவோம். ஸோ பிஎஸ்எஃப் ஏர்விங்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக். ஸோ ஏர்கிராஃப்ட் மெக்கானிக், ஸோ அதுலேயும் 2 இருக்குது, ரோட்ரி விங்கு, ஃபிக்ஸ்டு விங் அப்படின்னு. ஸோ மெக்கானிக்கலில் எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் ஒரு வேகன்சி போட்டிருக்கான். ஏவியானிக்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ரேடியோ, ரேடார், ஸோ அவங்களுக்கு யூஆரில் 3 வேகன்சி, எஸ்சிஎஸ்சியில் டோட்டல் 5 வேகன்சி போட்டிருக்கான். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக்கு 8 வேகன்சி போட்டிருக்கான். ஸோ இதில் உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 29,000, அதாவது அப்ராக்சிமேட்டாக 30,000 வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து 92,000 வரைக்கும் அக்கார்டிங் டு 7th பே கமிஷன் உங்களுக்கு சேலரி வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா
அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக், அதில் வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட்டில் வருது. ஸோ அதில் என்னென்ன வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்கன்ற அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், ஸ்டோர்மேன் கான்ஸ்டபிளுக்கு மொத்தம் 3 வேகன்சி. ஜென்ரல் கேட்டகரிக்கு 2ம் ஓபிசிக்கு 1 வேகன்சியும் போட்டுருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கலன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி இருக்குது. இதுக்கான கான்ஸ்டபிளுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 21,700 அப்ராக்சிமேட்டாக 22,000 69,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கு 7th பே கமிஷன் பிரகாரம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், bsf.gov.in. நான் ஆல்ரெடி இங்கே ஒரு வெப்சைட் சொன்னேன் இல்லையா, அந்த இருக்கு பாருங்க, bsf.gov.in. இதில் தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் சொல்லுவாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே என்னன்றதை செக் பண்ணிடுவோம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 28 இயர்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரிக்குமே அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக்குக்கும் ரேடியோ மெக்கானிக்குக்கும் 28 வயசு வரைக்கும் எலிஜிபிலிட்டி. அந்த 28 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுவே கான்ஸ்டபிள் ஸ்டோர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 20 25 வயசு வரைக்கும் எலிஜிபிலிட்டி, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம். தனித்தனியாக மித்த கேட்டகரிஸ்க்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ. எந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியில் நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ இருக்கணும், அல்லது குரூப் எக்ஸுக்கான டிப்ளமோ இஷ்யூடு பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதுக்கான இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், இதுவும் டிகிரி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். கான்ஸ்டபிள் ஸ்டோர்மேனுக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் வித் சயின்ஸ் பாஸ் ஆயிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மஸ்ட் ஹேவ் 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இன் ஸ்டோர் அண்ட் வேர் ஹவுசிங்கில். ஸோ இந்த ஸ்டோர்மேன் கான்ஸ்டபிள் நீ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க ரெக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு எல்லாமே இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் போஸ்ட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான். ஸோ இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு 4 கேட்டகரி வருது. ஃபார் எதுக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, டெக்னிக்கல் சப்ஜெக்ட், மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸு அதே தான், டாக்குமெண்டேஷன், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல என்னென்ன நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஏர் விங்குக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா என்னென்ன நீங்கள் செக் பண்ணணும், அந்த பிடிஎஃப் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்மி தான் போகணும், போலீஸ்க்கு தான் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கிறவங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.